வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். கொழும்பில் பயங்கரம், உணவக உரிமையாளர் சுட்டுக்கொலை. கொழும்பு மாவட்டத்தில் தொடரும் டெங்கு அச்சுறுத்தல், அலட்சியமாக இருக்கின்றவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க எச்சரிக்கை. புளியங்குளத்தில் சோகம், விபத்தில் இளைஞர் பரிதாபகரமாக பலி, சகோதரி படுகாயம். திசைகாட்டி அரசு மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தது, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா சாடல். குற்றங்களிலிருந்து தப்பவே ரணில் சஜித் கூட்டணி, அமைச்சர் நலிந்த ஜேதிச விமர்சனம். எதிர்க்கட்சித் தலைவர்களின் கூட்டம் மக்களுக்காக அல்ல, சிறையில் செல்வதிலிருந்து தப்பவே இடதுசாரி மையத்தின் அழைப்பாளர் கருத்து. வங்காள விரிகுடாவில் 36 நாட்கள் தத்தளித்த இலங்கை மீனவர்கள் 2 உயிருடன் மீட்பு. திருகோணமலையில் வெப்பநிலை 40 பாகேசியை நெருங்குகின்றது, அதிகரிக்கும் வெயிலின் தாக்கத்தால் மக்கள் தவிப்பு. 2 வாரங்களில் அமெரிக்காவிற்கு ஏற்பட்ட பேரிழப்பு, 11 போர் விமானங்களை தாக்கி அளித்ததாக ஈரான் தகவல். லண்டன் வாழ் தமிழ் மக்களுக்கு போலீசார் அவசர எச்சரிக்கை. கொழும்பு பெலன்வில்ல பகுதியில் நேற்று இரவு அரங்கேறிய துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 55 வயதுடைய ஊடக உரிமையாளர் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், பெலன்வில்ல பகுதியில் வைத்து மர்ம நபர்களால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டில் உணவக உரிமையாளர் பலத்த காயமடைந்தார். உடனடியாக அவர் மீட்கப்பட்டு களுவோவில போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் அங்கு அவருக்கு வழங்கப்பட்ட தீவிர சிகிச்சை பலனளிக்காமல் அவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தினர். இந்த கொலைக்கான காரணம் மற்றும் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் குறித்த மேலதிக விவரங்கள் இதுவரையில் வெளியாகவில்லை. சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு மாவட்டத்தில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையில் இன்னமும் தெளிவான வீழ்ச்சி தென்படவில்லை என்று இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் கொழும்பு மாவட்ட கிளையின் தலைவர் அமித் குமார கவலை தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய டெங்கு நிலைமை குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இதனை சுட்டிக்காட்டினார். மழை குறைந்த போதிலும் டெங்கு தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் தடையின்றி தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன. இதனால் பொது சுகாதார பரிசோதகர்கள் மேற்கொள்ள வேண்டிய ஏனைய வழக்கமான சுகாதார பணிகள் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பொதுமக்களிடம் டெங்கு விழிப்புணர்வு சற்று அதிகரித்திருந்தாலும் அது போதுமான அளவை எட்டவில்லை. வீடுகள் மற்றும் கட்டட வளாகங்களில் எளிதில் அப்புறப்படுத்தக்கூடிய சிறிய பொருட்களிலேயே தற்போதைய நாட்களில் டெங்கு நுளம்புகள் அதிகளவில் பெருகி வருவது கண்டறியப்பட்டது. பொதுமக்களின் இத்தகைய அலட்சிய போக்கு நாடு முழுவதும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் என்று அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. தனியார் மற்றும் அரசு நிறுவனங்கள் வீடுகள் போன்ற வளாகங்களை கொசுக்கள் பெருகாதவாறு சுத்தமாக பராமரிப்பது சம்பந்தப்பட்ட நபர்களின் முதன்மை பொறுப்பாகும் என்றும் தெரிவித்தார். சுற்றுச்சூழலை சரியாக பராமரிக்க தவறி பொறுப்பற்ற முறையில் செயல்படுகின்றவர்களுக்கு எதிராக தயவு தாட்சணியமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் எச்சரித்தார். வவுனியா புளியங்குளம் புதூர் பகுதியில் நேற்று இடம்பெற்ற கோர விபத்தில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். அவருடன் பயணித்த சகோதரி படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி மோட்டார் சைக்கிளில் தனது சகோதரியுடன் பயணித்துக் கொண்டிருந்த இளைஞர் A9 வீதி புதூர் பகுதியில் சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளானார். இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்ற இளைஞர் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்தில் உயிரிழந்தார். அவருடன் பயணித்த காயமடைந்த அவரது சகோதரி உடனடியாக மீட்கப்பட்டு வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். திசைகாட்டி அரசாங்கம் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்ததோடு தற்போது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக தினமும் மக்களை ஏமாற்றி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சாட்டியுள்ளார். கொரவப்பத்தானை வாகொல்லகொட போதுருகாம விகாரையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். டித்வா புயல் தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகளை வழங்குவதாக உறுதியளித்த அரசாங்கம் அவர்களுக்குரிய நிவாரணங்களை வழங்கவில்லை. மாறாக பாதிக்கப்பட்ட மக்களுடன் சமூக வலைதளங்களில் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை பதிவிடுவதில் மட்டும் கவனம் செலுத்தி வருகின்றது. தேர்தல் காலத்தில் விவசாயிகளை கடவுள் என்று போற்றி நெல் கிலோ ஒன்றுக்கு 150 ரூபாய் உத்தரவாத விலை தருவதாக கூறியவர்கள் இன்று விவசாயிகளை கசிப்புக்காரன் என்று அவமதிப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்.
முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் மீண்டும் ஒன்றிணைவது தற்போதைய அரசாங்கத்திற்கு எந்தவிதமான சவாலையோ அல்லது தாக்கத்தையோ ஏற்படுத்தப் போவதில்லை என்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் நளிந்த ஜேதிச திட்டவட்டமாக தெரிவித்தார். களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். முன்னர் இவர்கள் இருவரும் ஒன்றாக இருந்தபோதே எதையும் சாதிக்க முடியாமல் பிரிந்து சென்றார்கள். இந்நிலையில் தற்போது மீண்டும் இணைவதால் புதிதாக எதையும் சாதித்துவிட முடியாது. இதனை ஒரு சமமான அரசியல் கூட்டுணைவாக கருத முடியாது. கடந்த வியாழக்கிழமை இருவரும் எதிர்க்கட்சிகளை சந்தித்த போது ரணில் விக்ரமசிங்க கட்டளைகளை பிறப்பிக்க சஜித் பிரேமதாச அவற்றை அமைதியாக குறிப்பெடுத்துக் கொண்டிருந்தார். ரணில் தன்னுடைய அரசியல் அனுபவத்தை பயன்படுத்தி தனது ஆதிக்கத்தில் நிறுத்தி தன்னை தலைவராக காட்டியுள்ளார். இதன் மூலம் சஜித் பிரேமதாசாவை 2ஆம் இடத்திற்கு அவரே கீழே தள்ளிவிட்டார் என்றும் விமர்சித்துள்ளார். பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது 2 கிளைகளிலும். பிடி கேஷ் அண்ட் கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர், ஹார்லி கோனஸ். இலங்கை மக்கள் கடுமையான பொருளாதார மற்றும் வாழ்வாதார பிரச்சினைகளை சந்தித்த காலத்தில் ஒன்றாக இணையாத எதிர்க்கட்சித் தலைவர்கள் தற்போது தங்களை பாதுகாத்துக் கொள்ளவே ஒன்று கூடுவதாக இடதுசாரி மையத்தின் அழைப்பாளர் சாமியிட பெரேரா கடுமையாக சாடியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் பொதுமக்கள் எரிபொருள், சமையல் எரிவாயு மற்றும் பால்மா ஆகியவற்றிற்காக நீண்ட வரிசைகளில் நின்று கடும் துன்பங்களை எதிர்கொண்டார்கள். மாணவர்கள் முச்சக்கர வண்டிகள் அமர்ந்து வீட்டு பாடங்களை செய்யும் அளவிற்கு நாட்டின் நிலைமை மோசமாக இருந்தது. ஆனால் அந்த இக்கட்டான காலகட்டத்தில் மக்களுக்காக குரல் கொடுக்கவோ அல்லது ஒன்றாக இணைந்து செயற்படவோ இந்த அரசியல்வாதிகள் முன்வரவில்லை. தற்போது எதிர்க்கட்சியினர் திடீரென்று ஒன்று கூடுவது மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக அல்ல, மாறாக தங்களின் சுய அரசியல் நலன்களை பாதுகாப்பதற்கே ஆகும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். வவுனியா செட்டிக்குளம் பிரதேசத்திற்குட்பட்ட ஆனை விழுந்தான் கிராமத்தில் நேற்று யானை நடத்திய தாக்குதலில் குடும்பஸ்தர் ஒருவர் சம்பவ இடத்தில் பரிதாபகரமாக உயிரிழந்தார். இந்த சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த ஆமின் என்பவர் உயிரிழந்துள்ளார். நேற்று மாலை வேளையில் ஆமிலிருந்து வழக்கமான நாளாந்த பணிகளை முடித்துக் கொண்டு திரும்பிய போது கிராமத்திற்குள் ஊடுருவியிருந்த ஒற்றை யானையின் தாக்குதலுக்கு இலக்கானார். யானை எதிர்பாராத விதமாக அவரை தாக்கியதில் பலத்த காயமடைந்த அவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்தார். இந்த சம்பவத்தை அடுத்த அந்த பகுதி மக்கள் உடலத்தை மீட்டதுடன் செட்டிக்குளம் போலீசாருக்கும் வனஜீவராசல் திணைக்களத்தினருக்கும் தகவல் வழங்கினர். போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டனர். வங்காள விரிகுடா கடலில் 36 நாட்களுக்கு மேலாக தத்தளித்த இலங்கை மீனவர்கள் 2 பங்களாதேஷ் மீனவர்களால் உயிருடன் மீட்கப்பட்டார்கள். மீட்கப்பட்டவர்கள் இலங்கையின் தெவினுர பகுதியைச் சேர்ந்த 51 வயதுடைய சஜின் சமிந்த மற்றும் அவரது 30 வயதுடைய மகன் என்று அடையாளம் காணப்பட்டனர். உணவு மற்றும் குடிநீரின்றி 36 நாட்களுக்கு மேலாக கடலில் தத்தளித்த இவர்கள் பச்சையாக மீன்களை உணவாக உட்கொண்டு உயிருடன் தப்பியதாக விசாரணையின் போது தெரியவந்தது. கடந்த வியாழக்கிழமை இரவு 10 மணியளவில் வங்காள விரிகுடாவின் சோனாசர் பகுதியில் அருகிலுள்ள படகு ஒன்றில் தத்தளித்துக் கொண்டிருந்த 2 பங்களாதேஷின் ஹொக்ஸ்பாசர் மாவட்டம் மகேஷ்காலி பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் கண்டுபிடித்தனர். உடனடியாக அவர்களை தமது படகில் ஏற்றி மகேஷ்காலி கடற்கரைக்கு பாதுகாப்பாக அழைத்து வந்தனர். இவர்கள் எவ்வாறு கடலில் தத்தளித்தார்கள் என்பது குறித்தும் உண்மையில் 36 நாட்கள் வங்காள விரிகுடாவில் கழித்தார்களா என்பது குறித்தும் அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். இலங்கையின் பல பகுதிகளில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் திருகோணமலை மாவட்டத்தில் அதிகபட்சமாக 39.9 பாகை சி வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேற்று பதிவான தரவுகளின்படி திருகோணமலையில் அதிகபட்சமாக 39.9 பாகை சி வெப்பநிலை பதிவாகி 40 பாகை சியை நெருங்கியுள்ளது. புலனறுவையில் 38.6 பாகை சியாகவும் முல்லைத்தீவில் 37.5 பாகை சியாகவும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. மொனராகலையில் 37.3 பாகை சியாகவும் வவுனியாவில் 37.1 பாகை சியாகவும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அனுராதபுரத்தில் 35.3 பாகை சியாகவும் மெட்டாலாவில் 34.9 பாகை சியாகவும் வெப்பநிலை பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மற்றும் குருநாகலை ஆகிய இரண்டிலுமே 34.2 பாகை சி வெப்பநிலை பதிவான நிலையில் கொழும்பில் அதிகபட்சமாக 32 பாகை சி வெப்பநிலை பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் இந்த மாதத்தின் 2 வாரங்களில் மட்டும் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களில் நிறுத்தப்பட்டிருந்த 11 அமெரிக்க போர் விமானங்களையும் ஹெலிகாப்டர்களையும் தரையிலேயே தாக்கி அளித்ததாக ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை தெரிவித்துள்ளது. டெஸ்டிம் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் இந்த தகவல் வெளியாகியுள்ளது. ஜூலை 6 முதல் ஜூலை 22 வரையிலான 15 நாள் காலகட்டத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு அமெரிக்காவிற்கு பேரிழப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது.
ஈரானிய ஆயுதப்படைகள் மேற்கொண்ட இந்த தாக்குதலில் அளிக்கப்பட்டதாக கூறப்படுகின்ற அமெரிக்க ராணுவ உபகரணங்களின் விவரங்களின்படி ட்ரோன்கள் 17, உளவு மற்றும் செயல்பாட்டு ட்ரோன்கள், போர் விமானங்கள், பதுங்குகுழி குளிர்ந்த F-15 ரக போர் சொச் விமானங்கள், கண்காணிப்பு போக்குவரத்து விமானங்கள், P-8 கடல்சார் கண்காணிப்பு விமானம் என்று பல்வேறு விமானங்கள் தாக்கி அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. ராயல்டி என்ஜினியரிங் வழங்கும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பஸ் லைன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில். பிரித்தானியாவில் லண்டனில் வசிக்கும் தமிழர்கள் உட்பட தெற்காசிய சமூகத்தினர் தங்களது வீடுகளில் பாதுகாப்பு குறித்து மிகவும் விழிப்புடன் இருக்குமாறு லண்டன் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். இலங்கை மற்றும் இந்திய வம்சாவளி மக்கள் தங்களது வீடுகளில் அதிகளவிலான தங்க நகைகளை சேமித்து வைப்பதை இலக்கு வைத்து இந்த திருட்டு சம்பவங்கள் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. சமீப காலமாக இடம்பெற்று வருகின்ற வீடு பூந்து திருடுகின்ற சம்பவங்களில் பல தமிழ் குடும்பங்கள் தாலிக்கொடி உட்பட பல மில்லியன் பவுண்ட்ஸ்கள் மதிப்பிலான தங்க நகைகளையும் பணத்தையும் இழந்துள்ளார்கள். குறிப்பாக லண்டனில் ஈலிங் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் இத்தகைய திருட்டு சம்பவங்கள் கணிசமாக அதிகரித்துள்ளதாக போலீசார் எச்சரித்துள்ளனர். வீடுகளை நீண்ட காலமாக நோட்டமிடுகின்ற கொள்ளையர்கள் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தை பார்த்து உள்ளே நுழைந்து கைவரிசை காட்டி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகமீடியா.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். மட்டக்களப்பு கடுதாவடை மத்தியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி பொன்னையா ராசமணி அவர்கள் 25/7/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் ஆனைப்பந்தியை புறப்படமாகவும் லண்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ரத்னேஸ்வரி பாலசுப்ரமணியம் அவர்கள் 23/7/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் கரவெட்டியை புறப்படமாகவும் ஸ்வீடன் மற்றும் நெதர்லாந்து ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி அருணோதயா ஜனார்த்தனன் அவர்கள் 14/7/2026 செவ்வாய்க்கிழமை அன்று ஸ்பெயின் பார்சிலோனாவில் இறைவனடி சேர்ந்தார். மட்டக்களப்பு சொருபாமுறையை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சுந்தரலிங்கம் விவே அவர்கள் 24/7/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.